ஒரு உயர்ந்த கோபுரம் ஒன்று இருக்குது. ஸோ அதில் ரொம்ப பளிங்காக இருக்குது. ஸோ ஒரு பளிங்கு மாளிகைன்னு கூட சொல்லலாம். அந்த பளிங்கு மாளிகை கட்டினது யார்? இந்த பளிங்கு மாலையை வந்து ஜொலிக்க வச்சது யார்? இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு பளிங்கு மாலையை பற்றி ஒரு அழகான ஒரு பாடல் சொல்லுன்னு கூட சொல்லலாம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்தளவுக்கும் இந்த பளிங்கு மாளிகை கட்டினது நம்ம எல்லாரும் இசையமையா தான் சொல்லுவேன். அவங்களோட வாய்ஸ் இந்த பாட்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் விஜயலலிதா பார்க்கணுமே, அவங்களோட ஒரு கடல் கன்னி ஒரு எப்படி இருக்கும் அந்த ஒரு உடையில் வருவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு உண்மையான கடல் கன்னி மாதிரியே இருக்கும். அப்புறம் இந்த பளிங்கு மாளிகை ஆன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. யார்? நம்ம ஜேம்ஸ் பாண்ட், நம்ம ஜெய்சங்கர் அவர். ஸோ இந்த தமிழில் கவிதை நடையில் இந்த பளிங்கு மாளிகை கட்டினது யார்? நம்ம கவிஞர் கண்ணதாசன். ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு பாடல் தான் பளிங்கு மாளிகை அந்த பாட்டுங்க. இதில் நம்ம ஈஸ்வரி அம்மாவோட குரல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் வரக்கூடிய ஒரு லைன் பாருங்களேன். நாளை வருவது யாருக்கு தெரியும், நடந்து பார்த்தால் காரணம் புரியும். ஆமாம், நாளைக்கு நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? வர்றதை நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ அதுதான் வாழ்க்கை. இதில் எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த ஒரு பாடலாக இருக்கட்டும், அந்த கிட்டாரோட ஓசைக்கு ஏற்ப அப்படியே ஒரு ஸ்டைலாக இறங்கி வந்து ஒரு கடல் கன்னி மாதிரி ஆடுற நம்ம விஜயலலிதாவாக இருக்கட்டும், அவங்க கண்களை பாருங்களேன். அதில் ஆயிரம் விதமான கதைகளை வந்து பேசக்கூடிய அற்புதமான கண்கள். இவங்கள பார்த்து தான் நம்ம ஜெய்சங்கர் அப்படியே மிரண்டு போயிருப்பார். ஏன்னா இவங்க அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த அணிகலனாக இருக்கட்டும், வளையலாக இருக்கட்டும், அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கும். அப்புறம் நம்ம வேதாவோட மயங்க வைக்கக்கூடிய இந்த பாடலை பாடாதவங்க யாரும் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அவ்வளோ சீண்டி பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். இந்த லைனை பாருங்களேன். பளிங்கினால் ஒரு மாளிகை, பருவத்தால் ஒரு மணி மண்டபம், உயர்ந்த கோபுரம் உன்னை அழைக்குது வா. ஒரு அழகான கோபுரம் வந்து உன்னை அழைக்குது வா. இருப்பது ஒரு நாடக மேடை. ஒரே ஒரு நாடக மேடை மட்டும்தான் இருக்குது. அதில் இரவு நேரத்தில் மல்லிகை வாடை. அந்த நாடக மேடையில் நைட் ஆச்சுன்னா ஒரு மல்லிகை வாடை வருது. ஸோ திறப்பது ஒரு சிந்தனை கதவு, தேடி எடுத்தால் ஆனந்த உறவு. நம்ம மனசு அப்படித்தாங்க. எதையும் நினச்சி நம்ம போகக்கூடாது. நம்ம லைஃப் நம்ம தான் பார்த்துக்கிடணும். நம்ம மனசு கொஞ்சம் அலைப்பாய விட்டுட்டோன்னா அது எங்கே போகுதுன்னே தெரியாது. எல்லாருக்கும் விடியல் வரத்தான் செய்யும். அதை காலை பொழுது ஊருக்கே விடியும், கண்ணி நினைக்கும் காரியம் முடியும். கரெக்டான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்தால் எந்தவித ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த பாட்டை கேட்குறது வேறு மாதிரி இருந்தாலும் அதோட அர்த்தங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். உண்மையான கருத்துக்களை அழகாக கூறியிருப்பாங்க. நம்மளுடைய மனசு, நம்மளுடைய அலைப்பாயக்கூடிய அந்த மனசை கட்டுப்படுத்தி ஒரு வழியாக நம்மளோட லைஃப்பை நம்ம வாழ்ந்தால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? எல்லோரும் ஒழுக்கமாக வாழணும், அப்படி தானே? மனசை எங்கேயும் அலைப்பாய விடக்கூடாது. இது நம்மளோட லைஃப், புரிஞ்சுதா? நம்மளோட மனசை கண்டபடி நம்ம அலைப்பாய விடணும்னு வச்சுக்கோங்க, அதோட பாதிப்பு யாருக்கு ஏற்படும்? நமக்கு தானே ஏற்படும். அழகாக இந்த பாட்டை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிக்குதா என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல்.